ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மிலிஸ் தொடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே கோர்ட் வாசலில் சுடர் வந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அபி கூட பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்த குழந்தைக்கு பெத்த தாய் கூட இருக்கிறது தானே சந்தோஷம். அந்த மாதிரி எத்தனை தடவை அபியை ஜெயிலில் போய் பார்த்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி கூட இருக்கிறது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சுடர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அபி நம்ம கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்போது சரி பாப்பா, பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜட்ஜு உள்ளே வந்துடுவாங்க, நம்ம எல்லாரும் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனது அப்புறமா இங்கே அபியையும் கீழே நிற்க வச்சுருக்காங்க. ஸோ ஜட்ஜு வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதாவது கொஞ்சம் நேரம் இருக்குது, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகமும் சுடரும் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ரெண்டு தரப்பு லாயரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது அபிக்கு லாயர் உட்காந்துட்டு இருக்காங்க. வேணும்னே ஏற்கனவே ஒரு கேஸில் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற கோவத்தில் இந்த கேஸில் நம்ம வாதாடணும், அவனுக்கு எதிராக அவர் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்த போகிறாரு வக்கீல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ எதிர் தரப்புக்காக சும்மா வந்து அவர் உட்காந்துட்டு இருக்காரு. எப்படியாச்சும் தடுக்கணும், அவர் தோக்கடிக்கணும் அப்படின்னு யாருமே இல்லாமல் ஸோ இந்த அளவுக்கு வந்து அவர் இறங்கி ஸோ அபியை வெளியில் வர விடாமல், அதாவது இந்த கேஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எடுத்து நடத்தட்டும், ஆனால் அவன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் லாயர் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவர் எந்த அளவுக்கு இந்த லாயர் மேலே கோர்ட்டில் இருக்காரு, அவர் எவ்வளோ வந்து ஒரு கெட்டவர் அப்படின்றது இதில் தெரியுது. ஸோ இப்போது ஜட்ஜ் வந்துடுறாங்க. ஜட்ஜ் வந்த உடனே ஸோ விவரங்களை சொல்கிறாங்க. ஸோ இங்கே அபியோடைய லாயர் வந்து எழுந்திரிச்சு எல்லா விவரங்களையும் சொல்கிறாங்க. அப்போ எதிர்த்தரப்பு லாயர் வந்து இத்தனை வருஷமாக வெளியில் எடுக்காதவங்க இப்போ எதுக்கு வந்திருக்கணும், இப்போ எதுக்கு அவங்கள வெளியில் விடணும், கொலை கேஸ் அதுவும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய இடத்து கொலை கேஸ் வழக்கு அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சார் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவர் வேணும்னே வந்து இந்த மாதிரி செய்கிறாரு, சம்மந்தமே இல்லாமல் இவர் ஏன் இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகணும், இதுக்கு முன்னாடி நடந்த கேஸில் நான் இவங்களை ஜெயிச்சிட்டேன் அப்படின்றதுனால பொறாமையில் வந்து இந்த மாதிரி இவர் பண்ணிகிட்ருக்காது அப்படின்னலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது வந்து வேறு விஷயம் அப்படின்னு அந்த லாயரும் சொல்லி தடுத்துடுறாங்க. ஸோ வந்து இப்போ அவங்க வந்து எக்ஸாம் படிச்சிட்ருக்காங்க, அவங்க வந்து எக்ஸாம் எழுதணும், தேர்வு எழுதணும். ஸோ அதுக்காகவாச்சு அவங்களுக்கு கோர்ட்டில் வந்து வெளியே வந்து தருமாதிரி வந்து அவங்கள வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் வந்து கேட்டுட்ருக்கவும் அபியுமே வந்து நடந்த விஷயங்களை சொல்லி ஸோ ரொம்ப வந்து கெஞ்சுறாங்க, வந்து எப்படியாச்சும் வெளியில் விடுங்க, என் குழந்தைக்காக வச்சு நான் இருக்கணும், ஸோ பரோலில் வெளியில் விடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அவங்களுக்கு பரோலில் எக்ஸாம் எழுதுறதுக்காக வெளியில் விடணும்னு இந்த லாயரும் வந்து அவங்கள கேட்கும். ஜட்ஜ் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு ஸோ ஒரு பெண்ணுக்கு படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழந்தைய வந்து தனியாக அவங்க வளர்க்கணும் இந்த சமுதாயத்தில். ஸோ அவங்க ஜெயிலே இருந்தால் கூட 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இப்போ படிச்சுட்டும் இருக்காங்க, எக்ஸாம் எழுதணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் எந்த ஒரு சமுதாயமே அப்படின்னு. ஸோ அவங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஜட்ஜ் வந்து அவங்கள வெளியில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பரோலில் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சுடர். அதே மாதிரி இங்கே பரோலில் அபி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லாயரும் எப்படி இந்த தடவையும் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அவருக்குமே ரொம்ப சந்தோஷம். சார் நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் பணத்தை அப்படியே ரெடி பண்ணிட்டோம், உங்கள் பிஏ கிட்ட நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த உடனே முதல் வேலையாக செய்கிறது ஷண்முகம் அது மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு அவங்க தங்கச்சி வெளியில் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லா பணத்தையும் அவர் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. கேஸ் வந்து முடிஞ்ச உடனே இந்த பணத்தை வந்து அவர்கிட்ட வந்து சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் கொடுத்துடுறாரு. அவரும் அதை வாங்கிக்கிறாரு. ஸோ அவரும் கமிஷன் அடிக்கணும் இல்லையா, அவ்வளோ சந்தோஷத்தோடு இந்த கேஸில் அப்படியே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவரும் அமௌண்ட் வாங்கிக்கிறாரு. அபி வந்த உடனே சுடர் ஓடி போய் கட்டி அடைஞ்சு சந்தோஷப்படுறாங்க. அபி நீ ஜெயிலுக்கு வரணும், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும்ல, வந்து சைன் போட்டுட்டு நீ பரோலில் போகிறல, ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஸோ சைன் போட்டுட்டு நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அம்மு எங்கே போகிறீங்க அப்படின்னு, இல்லைம்மா நான் போயிட்டு ஜெயிலில் சைன் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போது நானும் மாமாவும் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்கள முன்னாடி வந்து ஸோ அவங்களே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போலீஸே வந்து பின்னாடி வந்து இவங்க லாயருக்கு வந்து சண்முகம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு நீ அடுத்தடுத்து வந்து அபியோட கேஸு, இந்த கேஸ்லேருந்து அபியை சுத்தமாக கேஸ் முடிக்கிறதுக்காக உங்ககிட்டயே வரும் அப்படின்னலாம் வந்து சண்முகம் பேசிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே சார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க அமைதியாக இருப்பாங்களா. ஸோ லாயர் சார் வந்து அவங்கள ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு எங்களை தோக்கடிக்க வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகுறீங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது, என்னதான் நான் வந்து பின்னாடி வந்த லாயராக இருந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அவர் ஏற்கனவே தோத்தாரு, இப்பயும் தோத்த அவமானத்தில் அவரும் வந்து போயிடுறாரு. ஸோ இன்னொரு சைடு வந்து
அபி அங்கே போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு சைன் போட்டுட்ருக்காங்க. ஸோ குமுதா கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மேடம் நான் படித்த அந்த புக்ஸ்லாம் மட்டும் எனக்கு கொஞ்சம் தர முடியுமா, நான் திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்டயே நான் சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ எடுத்துக்கோ அபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் வந்து அதில் எடுத்துக்கிறாங்க. அபி உன்னோட ட்ரெஸ்ஸு மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு அப்போ தான் அவங்க முதல் வெள்ளை புடவையை கழட்டிட்டு புதுசாக வந்து கலர் புடவை கட்டிக்கிட்டு வெளியில் வராங்க. இதை பார்க்கும்போது தான் சண்முகத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் கையில் சும்மா ஒரு வளையல், காதில் கம்பல், கழுத்தில் ஒரு சின்னதாக செயின், ஸோ அவங்க போட்டுருக்கக்கூடிய நெத்தியில் வந்து குங்குமத்தோடு உள்ளே ரெடி ஆகிட்டு அப்போ தான் அவங்க வெளியில் வராங்க. ஏதாவது இது கைதிங்களுது பழைய கைதி, அதாவது பழைய வச்சுது. முதல்ல இவங்க ஜெயிலுக்கு வரும்போது அவங்க கட்டிட்டு வந்தால் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு அபி எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அவங்க போட்டுட்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கவும் அது எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க வெளியில் வராங்க. சண்முகத்துக்கும் சுடருக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அம்மோ அப்படின்னு ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் அபியும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வருவோம். இந்த வீட்டில் ஏன்னா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அபி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னால் தானே வீட்டை கூட நீங்கள் திருப்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. இருடா அபி ஜெயிலிருந்து வந்திருக்க, உனக்கு ஆரத்தி எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கும். சரலான்னு கூப்பிடுறாங்க. அவங்க அண்ணி வந்து நிற்கிறாங்க. பார்க்கும்போதே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அத்தை வந்துட்டாங்க அப்படின்னு தருணும் தியாவும் ஓடி வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன சரலா, அபிக்கு ஆரத்திக்கு அரைச்சி வைக்க சொன்னல, கொண்டு வா அப்படின்னு. இவளுக்கு ஆரத்தி ஒன்று தான் இப்போ குறைச்சல அப்படின்னு. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விடுனா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஜெயிலேருந்து நீ இத்தனை வருஷம் கழிச்சு வச்சுருக்கேன், நீ இரு நான் வேணா போய் கொண்டு வரேன் அப்படின்னு சுடர் போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை சண்முகமே போயிட்டு நானே எடுத்துகிட்டு வரேன்னு எடுத்துகிட்டு வராங்க. அப்போது உடனே உள்ளே போயிட்டு சரளா இருந்துக்கிட்டு இவளை இங்கே தான் கூட்டிகிட்டு வந்துட்டுமா, அதான் ஜெயிலேருந்து கொண்டு வந்துட்டிங்களே, இவ எதுக்கு இங்கே வரணும், பேசாமல் எங்கேயாச்சும் போக சொல்லுங்கள் அப்படின்னலாம் வந்து பேசுகிறாங்க. இது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் என் தங்கச்சி சரளா, நீ தேவையில்லாமல் பேசாத, அவள் என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறாரு சண்முகமும். அப்படி சொன்னதுக்கப்புறமா ஆர்த்தி எடுத்துகிட்டு வந்து அவரே எடுத்துகிட்டு உள்ளே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நில்லுங்க, எல்லாம் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, ஜெயிலேருந்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா, அவளை அப்படியே உள்ளே கூப்பிட்டுக்குவீங்களா, ஆரத்தி எடுத்தால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சரளா அப்படியே கோவத்தில் வைக்கிறாங்க. வச்ச உடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் எடுத்துக்கிட்டு அப்படி இங்கே உக்காரடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மேலே உட்கார வச்சுட்டு ஸோ தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு மாற்றிக்க ட்ரெஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து சரளாவே அவங்களுடைய புடவை எடுத்துகிட்டு வந்து சண்முகம் வந்து கொடுக்குறாரு. ஏன் புடவை ஏன் கொடுக்குறீங்க அவளுக்கு அப்படின்னெல்லாம் கோவப்படுறாங்க. அப்புறமா வந்து ஆனால் இருக்கட்டும் விடு, நான் கொஞ்ச நேரத்தில் இதுவே காஞ்சிரும், அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை இருடா அப்படின்னு சொல்லிட்டு புடவையாச்சும் மாற்றிக்கும் அப்படின்னு புடவையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உள்ளே போயிட்டு அவங்களும் மாற்றிட்டு வராங்க. ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்படி ஏதாச்சும் சாப்பிட்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னமும் கோவமாகவே இருக்காங்க. அப்படியே ஒரு ஆளை கூட மதிக்கிறது இல்லை, பண்ணதெல்லாம் போதாதா, திரும்பவும் ஏன் வந்து எங்கள் உயிரை வாங்க எங்கே வந்திருக்கு அப்படின்னு கோவப்பட்டு தான் பேசுகிறாங்க. அபியும் சுடரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத்தை அபியே அம்முவே இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறீங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சண்முகம் போகிறாரு. அவர் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உட்காந்து சாப்பிட்றாங்க. அத்தை அப்படின்னு குழந்தைங்க கிட்ட எல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்க வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தங்க ரூம் இல்லை. ஸோ நானும் சுடர் கூடவே வெளியிலே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஹால்லே படுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ உள்ள ஜெயிலில் நரக வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு வெளியில் வந்து சுதந்திரமாக இந்த காற்றெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தினம் போதாதா இந்த வீட்டில் இருக்க, ஸோ அப்படி சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து இங்கே அபி பரோலில் வெளியில் வந்த விஷயம் வந்து ஸோ இங்கே தெரிய வருது. நம்ம கருணாவுக்கு தெரிஞ்ச உடனே அவ்வளோ கோவப்படுறாரு. எப்படி இது நடந்துச்சு, நமக்கு தெரியாமல் எப்படி அவள் வெளியில் வந்தா, ஏதோ வச்சு வெளியில் வந்தா, நம்ம தான் ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை உள்ளே தள்ளி வச்சுருந்தோமே, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க லாயரெல்லாம், இதை பற்றி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு கோவப்படுறாரு. வெற்றிக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டு அவருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. எப்படி கர்ணா இது எப்படி அப்படின்னு. அதான் அந்த மாணிக்கம் பார்த்ததுக்கு வில்லன் மித்திரன் கேஸில் எல்லாரும் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கல்ல, என்னை சிக்க வைக்கணும்னு பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு உதவி பண்ணி அவளை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு கோவப்படுறாரு. விழக்கூடாது அவள் எங்கே இருப்பா என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் வெற்றி, கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டுபிடிச்சே அவளை பார்த்து பேசணும், என்ன நோக்கத்தோட அவள் வெளியில் வந்திருக்கா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான்னு. இப்போ விடாமல் என்னை டார்ச்சர் வேற பண்ணியிருந்தா, அவள் வச்ச ஆளுங்களால என்னை கொலை பண்ண முடியல, என்னை இன்னும் பண்ண முடியலன்னு உடனே அவளே வெளியில் வந்திருக்கா, என்னை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்கவ, அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் நெருங்க முடியாது கர்ணா, நீ கவலைப்படாத, அவள் வெளியில் வந்தா
ஒரு தடவை தான் ஏமாறுவாங்க, எல்லா தடவையும் இதே மாதிரி ஏமாந்துட்டு இருக்க மாட்டாங்க. நீ எங்கே போனாலும் என்ன கூப்பிடு, நான் உனக்கு காவல் இருக்கேன், உனக்கு யாரையும் எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஒரு பக்கம் இங்கே கருணாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. அவளா நம்மளான்னு பார்த்துடலாம், டேய் போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்களா, அவளை யார் வெளியில் எடுத்தா, எதுக்காக வெளியில் வந்திருக்கா, எங்கே தங்கியிருக்கா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஆளுங்களை அனுப்பி விடுறாங்க. அவங்களுமே விசாரிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா ஏன் அப்படி சேடாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு. இல்லைடா ஜெயிலே இருந்துட்டு இப்போது இங்கே வந்து உங்கள் எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அம்மு, இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு வரலாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வெளியிலையா, நான் வெளியில் வர்றது அவ்வளோவும் நல்லது இல்லைடா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வா அம்மு, இங்கே தான் பக்கத்தில் இருக்க, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். அபி இத்தனை வருஷமாக தான் ஜெயிலே உள்ளே அடைஞ்சு கிடந்திருந்தேன், இப்போது வெளியில் வந்து அந்த தெய்வங்களையாச்சும் கும்பிடணும்ல, போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைண்ணா இந்த தெய்வத்து மேலே எனக்கு சுத்தமாகவே நம்பிக்கை போயிடுச்சு. 10 வருஷமாக நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு உள்ளே இருந்தேன். சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு உனக்கும் துரோகம் பண்ணிட்டு நீயும் இங்கே நிம்மதியாக இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, இந்த பாவினை. நான் போய் கோயில் கொள்ளெல்லாம் மன்னிப்பு கேட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு எனக்கு என்ன வரப்போகுது, அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்காது, அந்த கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்காக வா அம்மா அப்படின்னு சொல்கிறார். வற்புறுத்தி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மன நிம்மதியோட சுடர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு வரும்போது அந்த வழியாக கருணாவையும் வெற்றியையும் சந்திக்கிறாங்க, அதாவது பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க சுடரை கூப்பிட்டுட்டு மறைச்சிக்கிறாங்க. யாருமா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சுடர் கேட்கவும், ஒன்றும் இல்லைடா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்றாங்க. அவங்க அந்த வழியாக போகிறாங்க காரில். அவங்க கிளாஸ் பண்ணி போனதுக்கப்புறமா சுடரை கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. இனி நம்ம இந்த மாதிரிலாம் வெளியில் அடிக்கடிக்க வரக்கூடாது, அவன் கண்ணிலையும் நம்ம பற்றக்கூடாது, சுடரை பற்றின விஷயமும் அவனுக்கு தெரியக்கூடாது, முதல்ல நமக்கு சாதகமான ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். பார்வதி அக்கோடைய தங்கச்சி ஸ்வேதா அவங்க எங்கே இருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படியாச்சு அவங்களை கண்டுபிடிச்சி நமக்கு சாதகமாக ஏதாச்சும் கிடைக்குமா எவிடன்ஸ் அப்படின்றத கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது. ஸோ இங்கே ஸ்வேதாவை பார்த்து கண்டிப்பாக அபி பேசினாங்கன்னா பயங்கர பிரச்சனையாகும். ஏன் அவங்க கண்ணில் பட்டாலே பிரச்சனையாகும். என்ன நடக்க போகுது. ஸோ வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா யார் எப்படி என்னன்றது எல்லாத்தையும் அபி தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. அப்படி தெரிய வரும்போது ஸோ அவங்கள போயிட்டு இவங்க பார்க்க கூட மாட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.